அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். சமீப காலமாகவே நிறைய வகையில் நூதன திருட்டு, நூதன மோசடி, ஸ்கேம், விதவிதமான ஸ்கேம்ஸ் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக கேட்குற ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. நம்ம எவ்வளோதான் சுதாரிப்போடையும் கவனத்தோடையும் இருந்தாலும் நாம் எதிர்பார்க்காத விதத்தில் நம்மளை எப்படி ஏமாத்தலாங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிற ஸ்கேமர்ஸ் தொடர்ந்து அதை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு முறையில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம் தான் இபி பில் ஸ்கேம். ஃபியூ டேஸ் பிஃபோர் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. உங்களோட இபி டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அந்த மெசேஜை நிதானமாக கவனமாக பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஃபேக் மெசேஜ்னு. ஆனால் அவங்க ஒரு பதட்டத்தில் அந்த மெசேஜை கிளியராக கவனிக்காம அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி நான் என்னோட இபி பில் எல்லாம் பே பண்ணிட்டேன், பெண்டிங் எதுவும் இல்லை, பட் ஆனால் எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தவர், நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலை போல, எங்கள் சைடில் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம், உங்களோட மொபைலில் ரஸ்ட் டஸ்க்குங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணதும் அதில் ஒரு கோடு வரும், அந்த கோடை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோடை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷின்னு அலர்ட் ஆகி காலை கட் பண்ணிட்டாங்க. பட் ஒருவேளை அவங்க யோசிக்காம பதட்டத்தில் அந்த கோடை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்த மொத்த காசையும் வழிச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரஸ்ட் டெஸ்க், எனி டெஸ்க் ஆப்ஸ் எல்லாம் ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ். இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி அந்த கோடை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனை அவங்க எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணலாம். அது மூலமா நீங்க உங்க மொபைல்ல போடுற பாஸ்வேர்ட்ஸ், ஓடிபி எல்லாத்தையுமே அவங்க பார்க்கலாம். உங்க இபி பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ₹5 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப நீங்க போடுற பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு அதே டைம்ல ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணி உங்க ஓடிபியை பார்த்து போட்டுருவாங்க. உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பேலன்ஸும் ஸ்வாஹா தான். அடுத்தது ஓடிபி ஸ்கேம். உங்களுடைய நெட் ஸ்பீட் கம்மியா இருக்கா, நாங்க அந்த நெட்வொர்க்ல இருந்து சர்வீஸ் கால் பண்ணியிருக்கோம், நாங்க சொல்ற மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க நெட்டோட ஸ்பீட் பல மடங்கு அதிகமா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அது என்னன்னா, உங்க மொபைல்ல *401* போட்டு அவங்க சொல்ற நம்பரை போட்டு டயல் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர கால்ஸ், ஓடிபி எல்லாமே அந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். இது ஒரு டைப். இதை இன்னொரு விதத்திலையும் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு பார்சல் டெலிவரி வந்துட்டு இருக்கு, நீங்க டெலிவரி பர்சனை கான்டாக்ட் பண்ணணும்னா *401* நாங்க சொல்ற நம்பரை ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இவங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் பத்தி தெரியாம இருக்கிற வயசானவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் தான். நெக்ஸ்ட் டெலிவரி ஸ்கேம். ரெகுலரா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க தான் இவங்களுடைய டார்கெட் பீப்புள். நீங்க போடாத ஆர்டரை போட்டதா சொல்லி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு உங்ககிட்ட டெலிவரி பண்ண வருவாங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல. நீங்க அந்த ஆர்டரே நான் போடல, எனக்கு அந்த கொரியர் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொன்னீங்கன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஓடிபியை சொல்ல தயங்கினாலோ இல்ல சொல்ல மாட்டேன்னு மறுத்தாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பாலிஷா கேட்பாங்க. நீங்களும் ஜஸ்ட் ஃபீட்பேக் தானேன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைலை ஹேக் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ட்ரேடிங் ஸ்கேம், கிரிப்டோ கரன்சி ஸ்கேம், ரிவார்ட் ஸ்கேம், யூபிஐ ஸ்கேம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஸ்கேம்னு பல விதத்துல மக்கள் அவங்களுடைய பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. நீங்க அதுல ஒருத்தரா எதுலையாவது உங்க பணத்தை இழந்திருந்தீங்கன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, உங்க இழந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களுடைய பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், சோஷியல் மீடியா ரிலேட்டட் கிரைம்ஸ், போட்டோ வீடியோ மார்ஃபிங், ஹேக்கிங் அண்ட் டேமேஜிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் சைபர் கிரைம் அஃபென்சஸ். இந்த அஃபென்ஸ்ல நீங்க எந்த அஃபென்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 46 சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க நேர்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரீன்ல தெரியுற நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் 1930 நம்பருக்கு கால் பண்ணியும் ரிப்போர்ட் பண்ணலாம். அண்ட் சைபர் கிரைமோட அஃபீஷியல் வெப்சைட்லயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் பணத்தை இழந்ததுக்கு அப்புறம் அதை மீட்கிறதுக்கான வழிகள் இருந்தாலும் அந்த பணம் நம்ம கிட்ட நம்ம பொறுப்புல இருக்கும் போது நாம கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தோம்னா இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுல இருந்தும் ஏமாத்தப்படுறதுல இருந்தும் தப்பிக்கலாம். இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.